Hello friends, நீங்கள் பார்த்து ஒரு சசிகுமார் டெக். என்னோட பேர் சசிகுமார். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த எம்ஐ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 18 மாதம். இதுக்குள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது வாரண்டி கார்டு. பாக்ஸில் ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நான் காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மீ பாக்ஸு, இதுதான் மீ பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம 4000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக 3990 வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணுற மீ பாக்ஸு, 4K பாக்ஸ் ஆக்சுவலாக. HDR 10 சப்போர்ட் பண்ணோம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு, அதுக்கப்புறம் HDMI போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனு, அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் போடுறதுக்காக ஒரு போட்டு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 போட்டு தான். இந்த மீ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்டோ, எங்கேயும் ஒரு ஃபேனோ எதுவுமே கிடையாது. கிட்ட பார்த்தீங்கன்னா 18 மாதமாக யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. பட் எனக்கு செகண்ட் அப்டேட் வரும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அந்த ப்ராப்ளம் வரல. இது பார்த்தீங்கன்னா இதான் இது ஒரு ரிமோட்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட்டு. நீங்கள் எங்கேருந்து வந்து ஆப்ரேட் பண்ண, வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணலாம், ஈஸியாக ஆப்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வந்து பட்டன் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் பட்டனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து மெனு பட்டனு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பட்டனு, இது ஹோம் பட்டனு, இது வால்யூம் அப் பட்டனு, டவுன் பட்டனு. மொத்தமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மீ பாக்ஸ் ரிமோட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் கேபிள். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5.2 வோல்ட்டு, 2.1 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து அவ்வளோதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீ பாக்ஸ் சப்போர்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் கேபிளோட இது பின்னு. இந்த மீ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜரு, மீ பாக்ஸு, ரிமோட்டு, அப்புறம் பார்த்தா ஒரு HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா பட் ஆல்ரெடி வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் அது எடுக்கலன்னு. உங்களுக்கு HDMI கனெக்ட் பண்ணி எவ்வளோ நார்மல் டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது காட்டுறேன். அதாவது இந்த மீ பாக்ஸ் யாருக்கு வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவி வந்து இப்போ பழைய LED டிவி இல்லை HDMI உங்களோட இன்புட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டிவிஸ் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தான் பொருந்தும். சப்போஸ் நீங்கள் ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பொருந்தாது, எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. நார்மல் டிவி கூட உங்களுக்கு 4K வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசல்யூஷன் வந்து பார்க்கலாம் டிவியை. இல்லையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் டிவி கொடுத்துருக்காங்க. மீ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா HD ஸ்ட்ரீமிங் பிளேயரு, யூடியூப், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், இதில் மெயினான பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் மூவி கண்டென்ட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. இது OTT பிளாட்ஃபார்மு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இதிலே கொடுத்துருக்காங்க. G5, சன் நெக்ஸ்ட்டு, ஸ்பாட்டி, ஃபுட் கிட்ஸு, ஜி சினிமா, அங்கமா ப்ளே, HDMI பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிவி கனெக்ட் பண்ணலாம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். இந்த ஒய்ஃபை தான் சப்போர்ட் பண்ணுறோம் டேரெக்டாக. நீங்கள் லேண்ட் போர்ட்லாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. 4K HDR 10. இது பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் அவுட்டு. உங்களுக்கு டால்பி ஆடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சன் நெக்ஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் டால்பி அவுட்புட் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் டால்பி அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட்டில் நார்மல் டிவியில் வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த மீ பாக்ஸ் நீங்கள் போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா டால்பி ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஒன்றுனா பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி சொல்கிறேன். இது வாங்க எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது காட்டலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் சொல்லிக்கலாம். இதான் இங்கே பவர் கேபிள். பவர் பார்த்தீங்கன்னா பவர் இன்செர்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ரெட் கலர் லைட் இருக்குது. அது வேணால் HDMI கேபிள் சொல்லிக்கிறாங்க.
இப்போ HDMI உள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா 4K வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் காட்டுது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மீ பாக்ஸோட ஹோம் பேஜ். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து டிஃபால்ட்டாக வந்துடுது. ஓப்பன் 𝖘𝖆𝖘𝖎𝖐𝖚 சாங். வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 4K ப்ளே ஆகிட்டு இருக்குது. நம்ம பார்த்தா நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4K சாம்பிள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். உங்களோட வீடியோ குவாலிட்டி, நெட் குவாலிட்டி, இன்டர்நெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து செட்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ் வந்து கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு எல்லாம் காட்டுறோம். இது ரிமோட் அக்சஸ். உங்களுக்கு இப்போ வைஃபை இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஸ் என்னென்ன ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லிட்டு வரும் எல்லாமே. இப்போ பேட்ச் வேலை இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இது வந்து நார்மலாக ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தீங்கன்னா இது ஹோம் பேஜ். இது பேட்ச் வேலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்ச் வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஐ ஓடுது. அந்த இதுமாரி ஹோம் ஸ்க்ரீன் வந்து மாறிடும் உங்களுக்கு. வேணான்னு எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அது இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதமாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதை மீ பாக்ஸுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு 2 வாட்டி ஃபஸ்ட்டு அப்டேட் வரும்போது நல்லா இருந்தது. செகண்ட் அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பக் இருந்தது. அதுக்கப்புறமா தேர்ட் அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது. வீடியோ ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு எதனா ஒரு அப்டேட் வேணால் இந்த இதில் போய் செக் பண்ணிங்கன்னா அப்டேட் கேட்கும். சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது வேறு லாஸ்ட்டாக நான் செக் பண்ண பார்த்தா டைமிங் காட்டுது. லாஸ்ட்டாக இப்போ செக் பண்ண டைமிங்கு. வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சசிகுமார். நன்றி, வணக்கம்.